எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவுனா, பப்ளிக் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள் கடைசி நேரங்களில் சில நேரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தான். இப்போ என்னோடய பையனுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு நாள் பப்ளிக் கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்க மாதிரி 6-7 கொஸ்டின் வித் ஆன்சரோட இருக்க மாதிரி வாங்கி கொடுத்தேன். ஏண்டா கடைசி நேரம் வாங்கி கொடுக்குறீங்கன்னு நினைப்பீங்க. இருந்தாலும் அந்த நேரம் அதை ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது ஒரு 5 மார்க்கோ 10 மார்க்கோ அவங்களுக்கு கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயந்தான். அதனால் நான் வாங்கி கொடுத்தேன். அவனும் ரெகுலர் அவனை ஃபாலோ பண்ணேன். 2-3 நாள் லீவ் இருக்கும்போது தொடர்ந்து அதை பார்த்தேன். தெரியாத ஒரு மேக்ஸ்லாம் தெரியாத கொஸ்டின்லாம் கொஞ்சம் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். எத்தனையோ பேருக்கு நான் மேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் என் பிள்ளைகளுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்கணும், அவங்களா கேட்டால் தான் சொல்லித்தர முடியும். அதனால் அவன் நல்லா படிக்கிறவன் தான் பையன். அவனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுத்துட்டு சிஸ்டமேட்டிக்காக ஒரு 3 கொஸ்டின் ரெகுலராக பார்த்துட்டேன். எக்ஸாமுக்கு நாள் இதுக்காகவே நான் பெரம்பலூர்ல மதுரை போகிறேன். மதுரை போய்ட்டு வந்துட்டானான்னு கேட்டேன் வீட்டில். வந்தோன்னே கால் பண்ணேன். 5 மார்க்ஸ்லாம் பார்த்துட்டு 5 மார்க்ஸ் பார்த்துட்டு 3 மார்க்ஸ் பாடுறா தம்பி அதில்ன்னு சொன்னேன். அப்பா அந்த புக்கை ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டேன். ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தது ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றது ஒரு நல்ல மனசு தான். ஆனால் கடைசி நேரம் அவனையும் சரியாக பார்க்க முடியாமல் இருக்கும்போது சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணுன்றதை நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். இல்லைப்பா நான் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லவான்னு சொன்னேன். இல்லைடா ஒன்றும் சொல்லுவானா, ஃப்ரெண்டு ப்ரிப்பேர் பண்ணட்டோன்னு சொல்லிட்டு நான் திரும்ப ஒன்று வாங்கினேன். 200 செலவு பண்ணி திரும்ப அதே புக்கு ஒன்று வாங்கினேன். ஏன்னா நமக்கு தான் பேரண்ட்டான நமக்கு தான் தெரியும், 10 மார்க் 5 மார்க் கூடனா சில நேரத்தில் நல்ல காலேஜில் இடம் கிடச்சிரும், ஈஸியாக நம்ம போயிடலாம். இல்லாட்டி பணம் செலவு அதிகமாகும். நீ ஒன்றும் ஒன்று சொல்ல வேணாம்ப்பா, நான் புதுசாக ஒன்று வாங்கிட்டுறப்பான்னு சொன்னேன். அதே டைமில் மேத்தமெட்டிக்ஸு எம்டியாக 1 வேர்டு பிரிண்ட் எடுத்து கொண்டு போனேன். போயிட்டு ஒரு 9 மணிக்கு நைட்டு 9 மணிக்கு தான் ஆரம்பித்தேன். அந்த 1 வேர்டெல்லாம் அடிச்சு விட்றான்னு சொன்னேன். ஆன்சரை கரெக்டாக அடிச்சு விட்டேன். ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் இருந்துச்சு, பரவாயில்ல 1 வேர்டாமே போட்டுருவான்னு நினச்சிட்டேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அதை படிக்கட்டும், இதில் 5 மார்க்ஸ் பாடுறான்னு சொன்னேன். 2 கொஸ்டின் பார்த்துட்டேன். அப்புறம் மார்னிங்லேயே கொஞ்சம் பாடுறான்னு சொன்னேன். நான் மட்டும் புதுசாக அந்த புக்கை வாங்க போகல. பக்கத்தில் இன்னொரு பேரண்ட் வந்தார். தெய்வான்னு ஒரு கொஸ்டின் பேங்க் போடுறாங்க. எல்லா செட் ஆஃப் கொஸ்டின் அதில் இருக்கும். அதை பார்த்தாலே மேக்ஸிமம் கவர் ஆயிரும். அவர் அந்த தெய்வா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வாங்கிட்டு போயிருக்காரு. கம்ப்யூட்டர் சயின்ஸை ஓப்பன் பண்ணோம்னா உள்ள இங்கிலீஷ் இருக்குது. என்னடா அந்த ஒரு கடைக்காரர்கிட்ட சொல்கிறாரு அவர். அப்படியே நான் கொடுங்கண்ணே பார்க்குறேன், நான் மாற்றிக்கிறேன்னு வாங்கிட்டார் அவர். அந்த பேரண்ட்டு சொல்கிறாரு, என் பாப்பா பார்த்தேன் அதை ஓப்பன் பண்ணாங்க, உள்ளே பார்த்தா கம்ப்யூட்டரில் இங்கிலீஷ் இருக்குது. அப்போ பிள்ளைங்க வாங்கி கொடுத்தோன்னு அதை பார்க்குறதில்ல. நான் ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தா முன்னாடியே வாங்கியிருந்துருக்கலாம். 2 நாள் இருக்கையில் அப்பாக்கள் போய் அதை மாற்றி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் 1 நாள் 3 நாளும் பரவாயில்ல, அப்பாக்கள் உங்களுக்கு செலவுன்னு ரெடி. நீங்கள் கரெக்டாக அந்த டைமை பயன்படுத்தினீங்கன்னா கரெக்டான மார்க் எடுத்துடலாம், நல்ல நிலைமைக்கு போயிடலாம். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் பேரண்ட்ஸ், தேங்க்ஸ்.